ஜப்பான் சிலாப்பி ஒட்டி அச்ச பெயிண்ட் அடிச்சபடி ஒரு கிணறு ஒன்று கிடக்குது. பாருங்க எத்தனை மாமரம் நிற்கண்டு. கவனமாக இருக்கணும். இதான் வந்து இராணுவத்தினர் வெளியேறி விட்டனர். 5-6 கிலோ கிட்ட வருமா. அரை கும்பிட்டு பொங்கல் பொங்கி அவசரப்பட்டு போனோட வந்து தண்ணி டேங்க் கொண்டு இருக்கு பாருங்க. கைவிட்ட படம் வந்து அப்படியே இந்த குளக்கரையில். நம்ம ஒரு வன்னி நண்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு பகுதியில் இருக்கிற, அதாவது வன்னி காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இருந்து இராணுவத்தினரும் எழும்பி வெளியேறி இருக்கிறோம். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு சோலை இடமாக இப்போவும் காட்சி தந்து கொண்டு இருக்குது. அதுவும் குளக்கரையில், ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய குளங்களில் இந்த இடத்துல இருக்கிற குளமும் ஒரு முக்கியமான குளமாக காணப்படுகின்றது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் மதவாளசிங்கம் குளம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்படாதாக்கள் இந்த வீடியோவை பாருங்க. முழுமையாக பார்ப்பதன் மூலம் தான் இந்த இடத்தின் காட்சியையும், அதை விட இந்த குளக்கரையில் என்ன நடக்குது, அதை விட இந்த இராணுவத்தினர் வெளியேறிய இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது, ரிஸ்க் ஆஃப் ட்ராவிங் இருக்குது. இந்த இடத்துல நீரில் மூழ்கி நிறைய இளைஞர்கள் உயிரிழந்திருந்திருக்கிறார்கள். கவனமாக இருக்கணும். இதான் வந்து மதவாள சிங்கன் குளம், அதாவது முல்லைத்தீவு குமுணமுனை மற்றும் அங்கால களிக்காடு, இங்கால கோடாலிக்கல், அதுக்கு ஒரு இடைப்பட்ட இடம்தான் இந்த மதவாள சிங்கம் குளம். குமுணமுனையிலிருந்து பெறலாம், இங்கால மொழியோடையிலிருந்து பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த இடத்துல இந்த விவசாய மக்கள், இந்த குளத்தை நம்பி இருக்கிற விவசாய மக்கள் நெல் அறுவடை செய்யவோ இல்லாட்டி விதைக்கவோ இந்த பிள்ளையாரை கும்பிட்டு பொங்கல் பொங்கி அவர்களுக்கும் வழிபடுவார்கள். பாருங்கோ, பிள்ளையாரப்பா இதில் இருக்கிறார். வயிற்றில் பாம்பு சுற்றி கொண்டு இருக்குது. நேர்த்தி எல்லாம் வச்சிருக்கணும். மதவாள சிங்கம் கட்டில் இருக்கிற பிள்ளையாரப்பா இந்த இடத்துல அந்த போல நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கால விடுபட்ட இந்த ஆர்மி கேம்ப் இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த குளத்தை நம்பி, இந்த இடத்தை நம்பி ஏராளமான விவசாயிகளும் கிராம மக்களும் இருக்கிறார். ஆனால் இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் குடியிருப்புகள் இருக்கின்றது. அங்கால பார்த்தீங்கன்னா குமுணமுனை, இங்கால பார்த்தால் முள்ளியவளை, இங்கால மற்ற பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கோடாலிக்கல், களிக்காடு, இங்கால முறிப்பு அப்படி பிரதேசங்கள் இருக்கின்றன. இங்கே ஒரு நடு சென்டரில் தான் இந்த மதவாள சிங்கம் குளம் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த குளக்கட்டில் தான் தற்போது நான் பைக்கில் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கோ, குளம் வந்து இந்த கடும் வெயிலிலும் ஓரளவு வத்தித்தான் இருக்குது. ஆனால் மீன்பிடி நடவடிக்கைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எதிர் சைட்டில் இந்த குளத்தை நம்பி விவசாயிகள் இருக்கணும். அது வயல் நடவடிக்கைகள் செய்து கொண்டு இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்குது. வயலெல்லாம் வச்சிருக்கணும். பாருங்க, இப்போ வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்க இங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து போவது வழக்கம். பாருங்க, பின்னுக்கு தூண்டிலோடையெல்லாம் போய்கொண்டிருக்கணும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற குளங்களுக்குள்ள, அதாவது ஒரு டாப் 10க்குள்ளே இருக்கிற குளங்களில் இந்த மதவாள சிங்கம் குளமும் வந்து ஒன்றாக காணப்படுகின்றது. பாருங்கோ, விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வயல்கள் பச்சை பசேலென காட்சி தந்து கொண்டிருக்குது. இந்த மதவாள சிங்கம் குளக்கரையுடைய இராணுவத்தினர் இருந்த அடையாளங்கள் பாருங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னர், அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் இந்த இடத்தை விட்டு இராணுவத்தினர் வெளியேறி விட்டனர். பாருங்க, அவர்கள் இருந்த அடையாளம். ஒரு மரத்துக்கும் வந்து பொங்கலிட்டு எல்லாம் போட்டு கட்டி எல்லாம் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு கட்டிடம் இருந்த அடையாளம் வந்து இதில் இருக்குது. போட்டெல்லாம் கொண்டு விட்டுக்கணும். இது அநேகமாக இங்கே இருக்கிற ஆட்கள் இந்த போட்டுலாம் இருக்கும். பாருங்க, எல்லா கட்டிடம் வந்து இதில் இருந்தது உடைஞ்சிருக்குது. அங்கால மதவாளசிங்கம் குளம் இருக்குது. அந்த குளத்தின் தொழில் செய்யும் மக்கள் போட்டுகள் எல்லாம் நிற்பாங்க. இந்த இருக்குது பாருங்க. இந்த குளத்தில் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களின் போட்டுகள்லாம் இதில் நிற்கிது. இந்த இடத்துல தான் அந்த மிகப்பெரிய ஒரு கேம்ப் வந்து இருந்து, அதாவது இராணுவத்தினரின் கேம்ப் உண்டு, மிகப்பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் வந்து இருந்து விடுபட்ட இடம்.
தற்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள போய் பார்ப்போம். தற்போது இந்த விடுபட்ட இந்த ஆமி கேம்பெல்லாம் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த கிரசர் கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கியிருக்காங்க நினைக்குமா. பார்த்தீங்கன்னா தெரியுது, கருங்கல்லுகள் கொண்டு வந்து அடுக்கியிருக்கணும். அநேகமாக அந்த கிரசர் வேலையில் ஈடுபடுற ஆக்களாக தான் இருக்கும். இந்த உள்ளதான் வந்து அந்த இராணுவத்தினால் கட்டப்பட்ட இடங்கள் இருக்கின்றது. இந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ முகாம் இதுக்குள்ளே இருந்தது. ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் அந்த விடுதிகள், அதாவது ஹோட்டல்கள் எல்லாம் இருந்தது இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பெயிண்ட் அடித்தபடி ஒரு கிணறு ஒன்று கிடக்குது. கிணறு தானே? ஓகே, கிணறு தான் பாருங்க. இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்ட கிணறு. இந்த போக்கு இந்த கொங்கிரீட் மாதிரி போடப்பட்டு பாருங்கள், இந்த கிணறை கட்டியிருக்கணும். அப்படி வந்து கல் வச்சு கட்டையில் இந்த வளைந்த கொங்கிரீட் தூண். இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்ணி டேங்க் கொண்டு இருக்குது பாருங்கள். கைவிட்டப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்ட இடம்தான் இது. இந்த தண்ணி டேங்க் எந்தளவு பெரிய தண்ணி டேங்க்னு பாருங்க. இப்படி கைவிடப்பட்ட நிலையில் கிடக்குது. இந்த இடம் ஒரு இராணுவ முகாமாக பயன்படுத்தப்பட்ட இடம். இந்த மதவாளசிங்கம் குளக்கரையில் இருந்து கொண்டு இருக்கிற இடம் ஒரு கிட்டத்தட்ட 5-6 ஏக்கர் வெறும் இது இந்த பரப்பளவு. அந்தளவுக்கு ஃபுல்லாக இராணுவ முகாம் பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுது பார்த்திங்கன்னா மரங்கள் அங்கங்கு எல்லா இடமும் இருக்கின்றன. மாமரம் பாருங்க, அப்படியே சுத்து மாமரம் நிற்குது. நீட்டுக்கு வச்சிருக்காங்க மாமரம். இதில் பாருங்க எத்தனை மாமரம் நிற்கண்டு. இந்த காட்டுக்குள்ளே இராணுவத்தினரால் வைக்கப்பட்ட மாமரங்கள்லாம் தற்பொழுது நிற்கின்றன. காயல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சோலை மாதிரி இந்த இடம் இருக்குது. இந்த ரோட் எங்கே போகுதுன்னு தெரியல, அப்படியே போகுது. இராணுவத்தினர் வெளியேறைக்குள்ளே வந்து அவர்கள் இருந்த கட்டிடங்களோ அடையாளங்களோ ஒன்றுமே இருக்காத மாதிரி தான் வெளியேறி இருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கட்டிடம் இருந்திருக்கு, அப்படியே தரமட்டமாக்கி அப்படியே உழுது விட்ட மாதிரி கிடக்குது. இப்படி தான் செஞ்சு போட்டு வெளியேறி இருக்கணும் பாருங்கள். அந்த ஆமி கேம்ப் வந்து அப்படியே இந்த குளக்கரையில் வருது, மதவாளசிங்கம் குளத்தில். இந்த கடும் வெயிலிலும் இந்த இடம் வந்து ஒரு குளிர்மையான காற்றடித்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல இந்த குளக்கரையில் நிற்கக்குள்ள ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. உண்மையிலே இயற்கையான புத்துணர்ச்சி மிக்க ஒரு காற்று வந்து தற்போது வீசிக்கொண்டிருக்குது பாருங்க. அதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க. அதில் குழாய் கிணறு ஒன்று இருக்குது. அந்த குளம் சம்பந்தமாக நீர்ப்பாசனம் நடக்கிறது. இந்த ரோட வேறு கட்டியிருப்பினோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும் போல இந்த குளக்கட்டுன தூரம் அங்கேருந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் தூரமாக தான் தெரிஞ்சுதான். நான் டிரைவிங் பண்ணி போயக்குள்ள நிறைய தூரம் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. தற்பொழுது நடு சென்றை தாண்டி இங்கால கரைக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே வரும் இந்த குளக்கட்டின் நீளம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குளக்கரை வரையக்குள்ள 2 அன்னையாக்கள் மீன் பிடிச்சி பண்ணிக்கணும் பாருங்க. இந்த வெயிலுக்குள்ளே இந்த அன்னையாக்கள் மீன் பிடிச்சி பண்ணிக்கணும். இந்த மதவாளசிங்கம் குளக்கரையெல்லாம் தப்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பாருங்க. அண்ணா மீன் தான் அம்பிட்டுருக்கா? மீன் கொடுக்க போயிடா?
ആ കൊത്തല്ലേ ഉണ്ടോ இப்போ வந்தனியா வெள்ளனக்கை வந்துட்டீங்களா இந்த அண்ணாக்கள் பாருங்கள் வெள்ளனக்கை வந்து மீன் பிடிச்சி கொண்டிக்கணும் இன்னும் ஒன்றும் பெருசாக கொத்தே இல்லையா என்ன வேணாம் தூண்டிலாம் போகிறீங்க என்ன பாருங்க வேல் வந்து தற்பொழுது மீன் பிடிச்சி கொண்டிக்கணும் அண்ணா ஆல்பமோ நான் உள்ள இந்த இடத்துல பாருங்க டேய் வா இப்பதான் வந்திருக்கணுமா இறங்கி பார்ப்போம் இறங்குவோம் அதுக்கு என்ன அடுப்பளவுக்கு தண்ணி நிற்குமே இதில் நிற்க பாருங்க ஆனால் அது பாறையாக கிடக்கு இல்லை என்ன கல்லாக கிடக்கு இந்த பாருங்க இந்த மீன் தான் அம்பிட்டு இருக்குது கொண்டு தான் அம்பிட்டு இருக்கா இந்த இவர் வந்து ஒரு மீன் ஆனால் இது வந்து என்ன மீன் அண்ணா ஜப்பான் ஒட்டியா இது வந்து ஒட்டி மீன் பாருங்க இந்த மதவாள சிங்கம் இந்த குளத்துக்குள்ளே அம்பிட்டுருக்கு இந்த மீன் அவசரப்பட்டு போனோட வந்துட்டேன் உள்ள அவசரப்பட்டு சின்ன போனோட உள்ள வந்துட்டேன் நனைஞ்சிட்டு மழை வந்தால் வந்து மீன் கொத்தாதான் இந்த இடத்துல வந்து பாறைகள் இல்லை ஆனால் குறைவாக தான் கிடக்கு இந்த அண்ணன் பிடிச்சி வச்சுக்கிறார் பார்ப்போம் பாரு இதென்ன எல்லாம் ஒட்டியா அண்ணன் இஞ்சி வாங்க அண்ணன் பிடிச்சி ஜப்பான் ஜப்பான் சிலாப்பி ஒட்டி என்ன அண்ணா ஜப்பான் வந்து சின்ன குஞ்சு எல்லாம் தான் வருதுண்ணே ஓரளவு குஞ்சா ஜப்பான் அழிக்கிறதுக்காண்டி சிலாப்பி விட்டதா ஜப்பான் பெருக்காதாண்ணா இந்த குளத்து ஜப்பான் தான் அங்கே முள்ளியோட சந்தைக்கு வர பெரிய ஜப்பான் அது சிலாப்பி என்ன ரைட் சரி ஓகே 5-6 கிலோ கிட்ட வருமா அதுக்கு மேலே வராதானே ஜப்பானை பெருக்கக்கூடாது அப்படியாண்ணே இது மேலே இருக்கிற ஒட்டியாண்ணே ஒட்டி சிலாப்பி ஜப்பான் ஓகே ஒட்டி இதெல்லாம் பிடிச்சிக்கிறேண்ணா சரி அண்ணா நீங்கள் பிடிங்க ஓகே பாருங்க உண்மையிலே ஒரு அருமையான காட்சி இந்த மதவாள சிங்கம் குளத்தடியில் தற்பொழுது தான் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்னையாக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் எடுத்துனீங்க மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் மத்தியான சமையலுக்காண்டி தூண்டில் கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு போயினோம் செலவு குறைய தானே ஏன்னா இந்த இருக்கிறார்கள் இப்போ இந்த குளத்தை நம்பி இருக்கிறார்களோ இந்த கிராமத்து மக்களோ வந்து ஒரு கஷ்டப்பட்டார்கள் தானே இப்போ கடையில் போய் ஒரு 5-6 பேருக்கு மீன் பண்ணுறேன்னா கடைசி 2000 ரூபாய்க்கு மேலே வேணும் யோசிச்சு பாருங்க அதால் இவைகள் வந்து பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்து பிடிச்சி கொண்டு போயினோம் மேலே எப்படியும் பார்த்துட்டுருக்கணும் பாருங்க மேலே நாங்கள் 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளும் கடையில் சந்தையில் மீன் வேண்டி சமைக்க வேண்டியா இருக்குது கிராமத்து வாழ்க்கைன்ற உண்மையிலே ஒரு அழகான வாழ்க்கை தான் ஓகே நண்பர்களே அருமையான ஒரு காட்சி என்று நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த மதவாள சிங்கம் குளம் எப்படி இருக்குது இதை அண்டி இருக்கிற ஆர்மி கேம்பு இராணுவத்தினர் வெளியேறின அந்த கேம்பே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை விட அந்த அன்னையாக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருந்தவையல் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலாப்பி ஜப்பான் ஒட்டி எல்லாம் அம்பிட்டுருக்குது அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய காணொலியோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்